சிம்ம ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா? அதே 7ஆம் இடத்துல தான் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எப்படி நடக்குன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். இந்த டயத்துல சிம்ம ராசிக்காரங்க சில விஷயத்துல இருந்து கேர் எடுத்துக்கோங்க இந்த வாரத்துல. ஓகேங்களா? சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளுடன், அதாவது குழந்தைங்கன்னா யாரு அப்படின்னா மூத்த பையன் இருக்கான் இல்லைங்களா? மூத்த குழந்தை, அது பெண்ணா இருந்தாலும் சரிதான், ஆண் குழந்தையா இருந்தாலும் சரிதான். அவங்க உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அதற்கு ஒரு மறுப்பு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு எதிர்ப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை 7ஆம் இடத்தில். அதே டயத்துல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு தொழில் இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்படிகள் எல்லாமே வரும். நீங்க சொல்றத உங்களுடைய நண்பர் கேட்க மாட்டாரு. நண்பர் சொல்றத நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டயத்துல தான் 2 பேருமே சேர்ந்து ஆலோசனை பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைகள்ட்ட கொஞ்சம் ஒண்ணு விட்டு குடுத்துருங்க. இந்த வாரத்துல சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.